2021 அதிமுகவின் ஆட்சி முடிவடையும் போது, அதாவது தமிழ்நாடு வாங்கின கடனுக்கு 20% வட்டி தான் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 2021 திமுக ஆட்சிக்கு வந்து 2026 திமுக ஆட்சியை விட்டு போகும்போது 22.7% வட்டி திமுக கட்டிக்கிட்டு இருந்தது. தமிழ்நாடு அரசு கட்ட வேண்டிய வட்டி 22.7%. ஸோ 2% வட்டி கூடி இருந்தது. அதுதான் பிரச்சனை. நம்ம கடன் வாங்குறதுல பிரச்சனை கிடையாது, ஆனால் நம்மளுடைய அந்த வட்டி கூடக்கூடாது. ஏன்னா வர்ற வருமானம் ஃபுல்லாக வட்டிக்கே போயிடுச்சுன்னா அப்புறம் எந்த ஒரு வளர்ச்சி பணியும் நடக்காது. அதனால் கடன் வாங்குறது பிரச்சனை இல்லை, வட்டி கூடாமல் பார்த்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி வருமானம் எப்படிலாம் ஈட்டணும் அப்படின்ற அந்த பிளானும் சரியாக இருக்கணும். அப்படி பார்க்கும்போது எடப்பாடியின் ஆட்சியை விட ஸ்டாலினோட ஆட்சியில் தான் நாம் அதிகமான வட்டி கட்ட வேண்டியதாக இருந்தது. தமிழ்நாடு அரசு 22.7% கிட்ட வட்டி கட்ட வேண்டியதாக இருந்தது. ஸோ அப்படி ஒரு நிலைமை இப்போ தாவேக அரசுக்கு வரக்கூடாது. அவ்வளோதான். அவங்க வாங்குற கடனை பற்றி பிரச்சனை இல்லை, அவங்களால அதுக்கேற்ற மாதிரி வருமானம் ஈட்டுறதுக்கான திட்டங்கள்லாம் அவங்க கையில் இருக்குது. அப்படின்னும் போது கடன் வாங்குறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த 22.7% திமுக ஆட்சி முடியும் போது நம்ம கட்டிக்கிட்டு இருந்தோம் பாருங்க, அந்த வட்டி அதை தாண்டி 23, 24 ஆகாமல் கிட்டத்தட்ட 20, 21 அதுக்குள்ளேயே இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. அந்த அளவுக்கு வட்டி கட்ட வேண்டிய அளவுக்கு நாம போக மாட்டோம் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு நம்பிக்கை. ஏன்னா திமுக அரசு காலத்தில் இருந்த அளவுக்கு ஊழல் கண்டிப்பாக இப்போ நடக்காது.